ஏன்னா சமுதாய வினைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நாம தனியா இல்லை பாருங்க. அதாவது என்ன சொல்றாரு ஒரு விஞ்ஞானி, we cannot plug even a flower without disturbing a distant starங்கிறார். அவர் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது. மலரை கொய்யறது எவ்வளவு சுலபம், அந்த ஒரு மலரை கூட கொய்ய முடியாதான். இந்த ஒரு மலரை கொய்தவொடனே எங்கேயோ உள்ள ஒரு நட்சத்திரம் நடுநடுங்குமா. அவங்க சொல்றாங்க, விஞ்ஞானத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அதுதான் அலை இயக்கம். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும், ஒரு பரமாணு நம்ம உடம்புல சுழன்றாலும், அது அமைதி அடைஞ்சாலும், அல்லது என்ன செஞ்சாலும் பிரபஞ்சம் முழுக்க பிரதிபலிக்குது, அங்கங்கேயும் பதிவு வந்துடுது. ஆகவே நாம ஏதோ நம்ம கர்ம ஞான கருவிகளையோ அல்லது மூளையோ வித்தையோ உயிர்த்துகளையோ கலங்கப்படுத்துறோம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஒழுக்கஹீனமும், ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துன்பம் வரக்கூடிய செயலும் பிரபஞ்சத்தையே பாதிச்சு அங்கங்க பதிவாயிடுது. அத அங்கங்கே உள்ள ஒரு சுழற்சி வேகம் அதிகரிக்கிறது. அதே சமயத்தில் நாம தவம் செய்ய நம்ம மனம், உயிர், உடம்பு எல்லாவற்றிலையும் அந்த வேக அதிகரிப்பு மாறி அமைதி நிலை வர்றதுனால சூழ்நிலை அமைதி அடையும். ஒரு ஆள் தவம் செஞ்சா போதுங்கிறாங்க. 100 ஆளுடைய முரண்போக்கை தவிர்க்கலாம். ஒரு 100 பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் நல்ல யோகியா இருந்தா அந்த 100 பேரும் துஷ்டனம் பண்ண மாட்டாங்க. திருட்டு, கொலை, பொய் இதெல்லாம் இருக்காது என்று சொல்றாங்க மகரிஷி. அப்போ சுற்றுச்சார்பையே நாம தூய்மைப்படுத்தலாம், பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தலாம்னு வருது. அப்ப பிரபஞ்சத்தில் ஏற்பட்டு விட்ட அசுத்தமாகப்பட்டது, களங்கமாகப்பட்டது, அது தன்னை தூய்மைப்படுத்திக்கணும்னா துன்பம் ஊட்டி பெற்ற பதிவு துன்பம் ஏற்றதானே தீரும். பிரபஞ்சத்துக்கு யாரு துன்பம் கொடுக்கறது? நாம தான் அந்த இதை ஏற்றுக்கொள்ளணும். ஆகவேதான் அது புயலாக, வெள்ளமாக, வறட்சியாக, பூகம்பமாக, எரிமலையாக போன்ற இயற்கை உட்பாதங்களாக, கொடுங்கோல் ஆட்சியாக, அதாவது ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலம் பெரும்பாலும் எல்லோருக்கும் துன்பம். எல்லாரும் ஏற்றனா கூட ஒருத்து வாங்கணும் சக்கரை, ஒரு சின்ன உத்தரவு போட்டாங்க, எல்லாருக்கும் ஏட்டனா நஷ்டம். நான் ஒரு பேச்சு சொல்றேன். சதாம் ஹுசேன் எடுத்தார் ஒரு நடவடிக்கை. அந்த ஈராக் பூரா படாத கஷ்டப்பட்டது. அது என்ன காரணம்? அது அவ்வளவு பதிவு ஒரு சிங்கிள் ப்ளோவில் சரியாகுது பாருங்க. அது இயற்கை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கும், அல்லது இயற்கை மனுஷன்கிட்ட பூந்து ஹிட்லராக, முசோலினியாக, சதாம் ஹுசேனாக, இன்னும் நம்ம நாட்டில் உள்ள சில பல அரசியல் தலைவர்களாக வந்து கூட கொடுங்கோல் ஆட்சியாக, ஆள தெரியாதவங்க ஆண்டா கொடுங்கோல் ஆட்சி தான். வேற ஒன்றும் தனியாக கோல் ஒன்று எடுத்துட்டு குடும்பம் ஒன்று எடுத்து வேண்டலாம். ஆள தெரியாமல் ஆண்டாக்கா அது கொடுங்கோல் ஆட்சி தான். இப்படியாக வருதுன்னா இயற்கை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்றதுக்கு 19 எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துருது. நல்லவனும் மாட்டியும் நடுவில். அதில் இந்த சமுதாயத்தில் வாழறதுனால சமுதாய வீரன்னு பேர். ஒரு தடவை காரைக்காலில் மகிழ்ச்சியை பாக்கெட் அடிச்சிட்டான். அடிச்சுட்டான் மகிழ்ச்சி. நாங்கள் சரி விட்டுருங்க, இங்கே தான் இருக்கேன், எனக்கு வம்பு, நம்ம இந்த பஸ்ஸு போயிடுவோம் இதுக்கு எடுத்தோம்னான்ட்டு 15 ரூபா தான் இருந்தது, நான் வேற 50 ரூபா படத்தில் எக்கில் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏறி போயிட்டாங்க. நான் விடல, உடனே லெட்டர், உங்களை எப்படி பாக்கெட் அடிச்சான்னு கேட்டேன். நீங்கள் மகரிஷி உங்களை எப்படி பாக்கெட் அடிக்கலாம், அது எப்படி அடிக்கலாமா, உங்களை நெருங்கலாமா என்று லெட்டர் எழுதணும். அவங்க லெட்டரில் பதில் சொன்னாங்க. அப்புறம் நேராக நிறைய பதில் சொன்னாங்க. இந்த சமுதாயத்தில் நாம் வாழறதுனால சமுதாயத்தில் உள்ள பல பல கஷ்டங்கள் நத்தியில் தான் நாம் வாழறோம், நம்ம பாதிக்கும். ஒரு ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் 4 பேர் பயணம் செய்கிறாங்க. அதில் 3 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சிகரெட் பிடிக்காமல் உட்காந்துருக்காரு, அவருக்கும் சிகரெட் பிடிச்ச பாதகம் வந்துடும், நிக்கோட்டின் உள்ளே ஏறிடும். நான் ஸ்மோக்கர்னு ஒரு குரூப் சொல்கிறான். கான்சர் முதலிய வியாதிகள் வருது சிகரெட் பிடிச்சி விட்டான போக, அதையும் மூக்கில் எழுதி சுவாசம் பண்ணிக்கிறதுனால. பேசிவ் ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கர் என்று சொல்றாங்க. அத மாதிரி தான் பாவம் செய்யாட்டினாலும் பாவம் செய்யற சமுதாயத்தில் வாழறதுனால பாவம் செய்யாதவங்களுக்கும் துன்பம் வரும். ஏதான் சமுதாய வினை. அப்போ இயற்கை பாதிக்கப்படுது பாருங்க. நாம என்ன செய்யறோம்? தவத்துல நம்மிடத்துல ஏற்பட்ட பதிவு, பிரபஞ்சத்தில் ஏற்பட்டு விட்ட பதிவு எல்லாவற்றையும் சேர்த்து அழிச்சிடுறோம். அது எவ்வாறு? நண்பர்களே, நுணுகி சிந்திங்க. இந்த இடத்துல நம்ம இடத்துல உயிர் இருக்குது. உயிர்னா கோடிக்கணக்கான துகள்கள், ஆகாசம் நம்ம உடலுக்குள்ள கட்டுப்பட்டு உள்ளேயே சுழன்று இயங்கி கொண்டு வரும். வித்தில புகுந்து உடல் முழுக்க பரவும். மீண்டும் ஒரு சுழற்சி சுழன்று வித்திலே புகுந்து உடல் முழுக்க பரவும். எப்படி ரத்தம் ஹிருதயத்தில் புகுந்து உடல் முழுவதும் சுற்றி, இடதயத்தில் புகுந்து உடல் முழுவதும் சுற்றி வருதோ, இந்த ரத்தம் என்ன வேகமாக சுற்றுதுன்னா ஒரு நிமிஷத்தில் 72 முறை நம்ம உடம்பு சுற்றி வந்துருக்கு. இது இப்படி ஒரு டக்குன்னு சத்தங்காட்ட என்ன நினைக்கிறீங்க? இங்க படக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? ரத்தம் உடம்பு ஒரு சுத்தி இருந்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 72 சராசரி 72 சுத்துதுன்னா என்ன வேகமா சுத்துது.
அவ்வளவு ரத்தமும் இங்க புகுந்து புகுந்து தான் போகுது. அது அந்த வேகம். அது சராசரியா ஒரு செகண்டுக்கு ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. 72 பேல 60 வச்சுக்கலாம். ஒரு செகண்டுக்கு ஒரு ரவுண்ட் என்ற விதத்தில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா உயிர் துகள் அநேகமா ஒளியினுடைய வேகத்துல தான் உள்ள ஓடணும். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற வேகத்துல ஒவ்வொரு துகளும் சரசர சரசரன்னு உடம்புல சுத்தி வித்துல புகுந்து உடம்புல சுத்தி வித்துல புகுந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்முடைய உயிர். தவம் செய்யறதுனால மன அமைதி நிலைக்கு வருவதனால உயிரும் அமைதி நிலைக்கு வருது. அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் சர்க்குலேஷன், இது குறையும். அது குறையறதுனால தான் சுவாசத்தை குறைக்கிறது. அது குறையறதுனால தான் ரத்தம் வேகம் குறைகிறது. அப்போ சுழற்சி வேகம் குறைந்து வந்து போச்சுன்னா வேக்குவம் அதிகரிக்கிறதுன்னு வச்சுங்க. உயிர் இல்லாத பகுதி இருக்கு பாருங்க, அது அதிகரிக்கிறது. உயிர் இருக்கக்கூடிய பகுதி குறைகிறது. ஒருத்தன் கார்த்திகை பை சுத்திட்டு இருக்கிறான். கார்த்திகை பை என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது கார்த்திகை பை தானே இந்த ஊர்லயும் பெரிய கார்த்திகை அன்னைக்கு இந்த மருந்து ஒன்று தயார் பண்ணி கார்த்திகை சுத்துறது பைய ஓட்டிங்க நீங்க. சரி, நாங்க தஞ்சாவூர் ஜில்லாவில் கார்த்திகை பையன்னு சொல்லுவோம். கார்த்திகை பை சுத்தினாக்கா ஒரே ஒரு நெருப்பு துண்டு தானே எவ்வளவு பெருசு இருக்கும். அது ஒரு வட்டமா தெரியுது. எப்படி அது நெருப்பு வளையமாக தெரிகிறது? அது எவ்வாறு என்றா வேகமாக சொல்லும் போது ஒன்றே எங்கும் இருக்கிறது மாதிரி தெரியுது. அப்ப ஒரு குழந்தைய ஒருத்தன் கூப்பிடுறான், சுத்திக்கிட்டு அப்பங்காரன் உள்ள வந்துடுறான்ட்டு. வந்தான்னு என்ன ஆகும்? மேல அடிச்சிடும், ஏன்னா கேப் இல்லை. ஆனா அந்த சுழலும் வேகத்தை கொஞ்சம் குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ண வச்சுங்க, உள்ள வந்துடும். வட்டம் அதே, நெருப்பு அதே, காலி அதிகமாயிடுது பாருங்க. வேகத்தை குறைக்கும் பொழுது காலி அதிகமாகுது. இந்த பிரின்சிபலை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு 10 பேர் கூடிக்கிட்டு ஓடி பிடிச்சா விளையாடுறாங்கன்னு வச்சுங்க. நீங்க ஒரு பந்தை எறியறீங்க, எவனாச்சும் ஒருத்தன் இந்த இடத்துக்கு கீழே போட்டுருவோம். ஆனா அந்த 10 பேரும் கொஞ்சம் மெதுவா ஓடுறாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது சந்தில புகுந்து பந்தாண்ட போயிடும். அந்த ரீதியில வேகமாக ஓடிக்கொண்டிருந்த உயிர் உடம்பு முழுக்க அடைச்சிக்கிட்டு இருந்தது. மெதுவா உயிர் ஓடுறதுனால தவத்துல உடம்பு முழுக்க அடைக்காது. அப்ப என்ன இருக்கும் அந்த இடத்துல? அடைக்கிறத நிறுத்திட்டுனாக்கா வெட்ட வெளி இருக்கும். அந்த இடத்துல சுத்த வெளி வந்துடும். அதாவது இறைவன் அதிகமாவான் உள்ளே, இறைவன் உள்ளே அதிகமாவான். அப்போ இறைத்தன்மை சுத்த வெளி உள்ள அதிகரிச்சிடுனாக்கா பிரஷர் கூடிடும். எதோடைய பிரஷர்? சுத்த வெளிக்கு அழுத்தம் தன்மை இருக்குது பாருங்க, அது கூடிடும். அது கூடும் பொழுது சுத்த வெளிக்கு வெளியில இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த பரமாணு உள்ளேயும் சுத்த வெளி இருக்கு பாருங்க, அது கம்யூனிகேட் ஆகும். என்ன உள்ள திணறல் ஏற்படுகிறது. அது நம்ம உடம்பு என்ற ஒரு கட்டு இருக்கிறது, இதுவரைக்கும் உடம்பு என்று அந்த சூக்கும சரீரம் ஒன்று இருக்கிறது. அந்த சூக்கும சரீரத்துக்குள்ள வந்த ஒரு அழுத்தத்தின் கூடுதல் பரமாணுக்களை பாதிக்க முடியாது. இது அங்க தள்ளாது, அது இங்க தள்ளாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது இந்த அழுத்தம் கூடி அதுக்கும் சுழற்சி வேகம் இருப்பதனால பரமாணுவை பாதிக்காம பரமாணுக்குள்ள நுழைந்து அதிகரிக்கும். அங்க அழுத்தம் அதிகரிக்கும், அதனுடைய வால்யூம் அதிகரிக்கும். ஆகவே ஒவ்வொரு துகளும் ஸ்லோ டவுன் ஆகும். ஒரிஜினல் ஸ்டேட் இருந்ததே, நாம உணர்ச்சி வயப்பட்டு வேக அதிகரிப்பை உண்டு பண்ணிட்டோமே, அது குறைந்து இயற்கையான வேகத்துக்கு இன்னும் கூட எந்த அளவுல நம்ம எந்த வேகத்துல நம்ம உடம்புல சுத்திக்கிட்டு நம்ம உடம்புல புகுந்ததோ அதை விட கூட குறைக்கக்கூடிய அளவுல இயற்கைக்கு ஒத்தாசை செய்யற மாதிரி இந்த ஸ்லோவிங் டவுன் ப்ராசஸுக்கு நாம ஒத்தாசை செய்யற மாதிரி ஆகிடும். இதுதான் பதிவு நீங்கும் வழி. பதிவு என்பது சுழற்சி வேகத்தை எண்ணிக்கை குறையிறது தான், கூடுறது தான் பதிவு, குறையிறது தான் பதிவு நீக்கம். அவ்வாறு குறைக்க குறைக்க இறைவன் நமக்குள்ள அதிகரித்துக் கொண்டிருக்கிறான். நமக்குள்ள இறைவன் இருக்கிறான். தவம் செய்ய அதிக இறைவனுடைய இருப்பு, இறைவனுடைய ஆக்கியூபையிங் ஏரியா விதின் எ சேம் வால்யூம் அது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இறைவனாகிக் கொண்டே இருக்கிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயங்கள் தான் நாம் சாதாரணமாக 1 hour பேசும்போது பதிவெண்ணா என்ன, அதிக சொர்க்கம் நரகம் அதை சொல்லும்போது இதெல்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இதை எடுத்து சொல்லணும் என்பதை வச்சிருந்தேன். இது பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பல முறை கேட்டவங்களுக்கு நல்லா விளங்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளை இது வரைக்கும் கேட்காதவங்களுக்கு எங்கேயோ ஆகாசத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். 3 செஷனா பேசுனீங்க, 3வது பேசும்போது தான் இதை கொடுத்தீங்க. ஆமா,
இப்போ அது எல்லாமே சுருங்கி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் பாவ பதிவு நீங்குமாக. இந்த இது